தேசம். நான் தான் கருப்பன். நான் தான் கருப்பன்.
ஏய் யார் அது? சாமி நான் குறி சொல்ற கம்பளத்தாஞ்சம் சாருங்க. அவர் குறி சொல்ல போயிருக்கிறாருங்க. காத்தால தான் வருவாரு. அது வரையும் இங்க படுத்துக்கலாம்னு. இங்கேயா? பயமா இல்லை? பயம் என்னங்க சாமி பயம்? காவலு கருப்பு சாமி இருக்குதுங்க. ஜக்கமா வாக்கில் இருக்கிறாளுங்க. அப்புறம் என்னங்க பயம்? கருப்பு காவல் இருக்கா? இங்கே இருக்க அருவாள் அதை சொல்றியா? சாமி நீங்க குடிச்சிருக்கீங்களா? நம்மளோட ஆளைக்கு அப்புறம் சரி வா அப்படியே ஒதுங்கலாம். ஐயோ சாமி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லைங்க சாமி நான். குளிருது குளிர்ல ஐயா நாங்க 6 மாசம் விரதம் இருந்து குறி சொல்ற கூட்டம் ஐயா. எங்க நிழல் போட்டாலே உங்க கையெல்லாம் வெந்து போயிடும். பாவத்தை செய்யாதீங்க ஐயா. நீ 6 மாதம் தானே விரதம் இருக்கா? நான் 10 வருஷமா விரதம் தாண்டி இருக்கேன். மண்ணு திங்கிற உடம்ப மனுஷன் தின்னா தப்பே இல்லை. ஐயா நாங்க ஜக்கைமா கூட்டம். பாவத்தை செய்யாதீங்க, பாவத்தை செய்யாதீங்க ஐயா. போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க ஐயா. காப்பாத்து. கருப்பா 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 கருப்பா. கருப்பண்டா நான் இருக்கேன். தப்பு செஞ்சா வருவேன். என்ன தாயி இன்னைக்கு ஊருக்கு போறதா சொன்னாங்க, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்பணும் பூசாரி ஐயா. ஏதோ வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. கருப்பு பயத்துல தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டிருந்த இந்த ஊருக்கு நான் வந்து அது ஒரு மனுஷன் தான் நிரூபிச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கருப்பு நம்பிக்கையை உடைச்சதால இந்த ஊர்ல திரும்ப அநியாயங்கள் அதிகமாயிடுமோன்னு பயமா இருக்கு. நம்பிக்கைய உடைச்சிட்டியா? யார் சொன்னது? அங்க பாரு, கருப்போட உடுப்ப ராஜேந்திரன் உடுத்தினதுனால கலங்கப்பட்டு போச்சுன்னு நினைச்சு ஊர் ஜனங்கள்லாம் கருப்புக்கு புது உடுப்பு எடுத்துட்டு வராங்க. ஒரு ஊருக்குள்ள இருக்கிற கடவுள் நம்பிக்கைய எப்பவுமே ஒரு தனிப்பட்ட மனுஷனால உடைக்க முடியாது. மண்டபத்துக்கு கொண்டு போங்க. வரேன். சரிங்க சாமி. தாயி, நீ சொல்லிட்டேங்கிறதுக்காக ராஜேந்திரன் தான் இதையெல்லாம் செஞ்சான்னு நாங்க யாரும் நம்பல. ராஜேந்திரனுக்குள்ள கருப்பு இறங்கி நீதி பரிபாலனை பண்ணினதாத்தான் ஊருக்குள்ள எல்லாரும் நம்புறோம். என்னமோ நீ சொன்னைய ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷன்னு, என்னம்மா அது? ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அதுதான். அதை நீ ஒரு நோயின்னு சொல்ற. ஆனா நாங்கெல்லாம் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா தாயி? அதை ஒரு கடவுள் செயல்னு நினைக்கிறோம். இப்போ ராஜேந்திரன் உடம்புக்குள்ள கருப்பு பூந்து செஞ்சதெல்லாம் ராஜேந்திரனுக்கு தெரியாது இல்லையா தாயி? ஆமா. அப்படி அவனுக்கே தெரியாம உடம்பு செஞ்சதா அவன் செஞ்சதா எப்படி ஆகும்? கடவுள் செஞ்சதா தானே ஆகும். எங்க நம்பிக்கை எல்லாம் உன்னால உடைக்க முடியாது தாய். என்ன
முன்னாடி கருப்பு பக்கத்திலேயே இருக்குங்கிற பயத்துல நம்பினோம். இப்போ தப்பு செஞ்சா ராஜேந்திரன் உடம்புல இறங்கி தண்டிச்ச மாதிரி வேற யார் உடம்புலையாவது இறங்கி தண்டிச்சிரும் அப்படிங்கிற பயத்துல நம்புறோம். தேங்க்ஸ் பூசாரி ஐயா, என் மனசுல இருந்த நெருடலை நீக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்ன தாயி, இப்படி சோகமா இருக்காம ஊருக்கு போய் பொழப்ப பாரு போ. இல்ல பூசாரியா, இதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியும்னு எனக்கு தோணல. நடந்த எல்லாத்துலயும் எனக்கு பர்சனலா கொஞ்சம் வருத்தம் இருக்கு. என்ன தாயி? எதையோ நினைச்சு ஆரம்பிக்க போக அது எதுலயோ போய் முடிஞ்சிருச்சு. என் குடும்பம் மூட நம்பிக்கையால அழிஞ்ச மாதிரி ரத்னாவுடைய குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த காரியத்துல இறங்கினேன். ஆனா இப்போ அவ குடும்பமும் ராஜேந்திரனை இழந்து லக்ஷ்மியை விதவையா பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இதுக்கெல்லாம் ஒரு விதத்துல நான் தான் காரணம்னு தோணுது. கருப்பா, எங்க அப்பன் கருப்பனை யாரால புரிஞ்சுக்க முடியும்? எல்லாம் அவன் நடத்துற நாடகமா? அதுல நீ ஒரு பகடக்கா, அவ்வளவுதான். இல்ல பூசாரியா, உங்களை மாதிரி என்னால இந்த விஷயத்தை அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியல. இப்போ ராஜேந்திரனை காப்பாத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது. போலீஸ் கிட்ட போய் அவன் ஒரு மனநோயாளின்னு சொல்லி அவங்க ஹெல்ப்போட அவனை பிடிச்சி வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். எனக்கு தான் அவன் மேல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். என்னால அவனை ட்ரீட் பண்ணி குணப்படுத்திட முடியும்ன்ற முட்டாள்தனமான நம்பிக்கையில நான் தான் அவனை பலி கொடுத்துட்டேன். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டிய? நீ ராஜேந்திரனை காதலிச்சியா? தெரியல பூசாரியா, தெரியல. கோழ ராஜேந்திரனை நான் நிச்சயமா காதலிக்கல. ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த இன்னொரு பர்சனாலிட்டி, கருப்பு, அநியாயங்களை தட்டி கேட்ட அதோடைய ஆண்மை, தெரியல பூசாரியா. என்னம்மா இவ்வளவு நேரம் அவனை மனநோயாளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்குள்ள 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தனை விரும்புறேன் ஒருத்தனை வெறுக்கிறேன்னு சொல்றிய. அப்போ கருப்பு வேற ராஜேந்திர வேறன்னு நீயும் ஒத்துக்கிறியா? தெரியல பூசாரியா, நான் வரேன். வாங்க ரவுத்தரே. என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்லைம்மா, இப்போ தான் வந்தேன். என்ன ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி தடவையா கருப்பை பார்த்துட்டு வரியா? உன்னை நந்தா கையோட கூட்டிட்டு வர சொன்னாருமா. ஏதோ அவசரமாக பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. உள்ள வாங்க ரவுத்தரே, உட்காருங்க. நந்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்தாம அசந்து தூங்கினாரு. காலையில் எந்திரிச்சதும் நோட்டையும் வாழையும் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாரு. திடீர்னு உன்னை கூட்டிகிட்டு வர முடியுமான்னு கேட்டார். அதான் வந்தேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, நானும் ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். வந்து அவரை பார்த்துட்டு அவரையும் கூட்டிகிட்டு போய்ட்றேன். ஏம்மா, உன்னை ஒன்று கேட்கணுமே. ராஜேந்திரன் தான் இதையெல்லாம் செய்கிறான்னு எப்படிம்மா கண்டுபிடிச்ச? ராஜேந்திரன் ஒரே ஒரு முறை தான் என்கிட்ட கோவப்பட்டான். அவங்க சித்தப்பாவை அவங்க அப்பா சாட்டையால அடிச்சு கருப்பு கோயில தண்டனை கொடுத்தப்போ நான் அதை தடுக்க போனேன். அப்போ கோவப்பட்டு என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்து அந்த தண்டனையெல்லாம் நியாயப்படுத்தினான். எது அரக்கத்தனம்? ஒருத்தனை முள்ளு செடியால போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தனக்கு பிறந்த குழந்தை பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய முள்ளு செடியில போட்டு கொன்னவன். ஒருத்தன் குடிக்க தண்ணி கூட இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தானே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தன்கிட்ட கடன் வாங்கினவன் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு அவன் பையனை தூக்கிட்டு வந்து 3 நாள் சோறு தண்ணி கொடுக்காம பட்டினி போட்டவன்.
ஆணி செருப்பு போட்டு ஒருத்தன் நடந்துட்டு இருந்தானே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தன்னோட விருப்பத்துக்கு இணங்கலன்னு ஒரு பொண்ணு தூங்கும் போது அவன் 2 பாதத்திலையும் சூடு வச்சான். கையில எரியற கற்பூரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தி சூலத்தை சுத்தி சுத்தி வந்தாளே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தெரியாது. அங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க செஞ்ச தப்ப ஒண்ணு விடாம விளக்கி சொன்னான். ஒரு ஆளுக்கு எல்லாரும் செஞ்ச தப்பும் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்னு அப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. அடுத்தது லக்ஷ்மி சண்முகம் கல்யாண போட்டோ. கருப்பு எடுத்து ரங்கநாதன் போனதுக்கு பக்கத்துல போட்டுதுன்னு சொன்னாங்களே, அது. கருப்பா, என் கோரிக்கைக்கு பதில் சொல்லிட்டப்பா. என் கோரிக்கைக்கு பதில் சொல்லிட்டேன். அன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு லெட்டர் வந்தது ராஜேந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும். போஸ்ட்மேன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததே அவன்தான். அதை அவன் பிரிச்சு படிச்சிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவனுக்கு என் மேல இருந்த காதல், அதனால ஏற்பட்ட பொறாமை, என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம். லக்ஷ்மிக்கும் சண்முகத்துக்கும் கல்யாணம் நடந்தது அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா குழப்பம் ஏற்படும்னு அதை சொல்லாம மறைச்ச ராஜேந்திரன் கருப்பா தன்கிட்ட லக்ஷ்மி சண்முகம் எப்படி இருக்காங்கன்னு கோரிக்கை வச்ச வெள்ளினாச்சிக்கே பதில் சொல்லணுன்றதுக்காக அந்த போட்டோவை யூஸ் பண்ணிக்கிட்டான். அடுத்தது பொன்பானை. அந்த விடுகதைக்கு முழுசா விடை கண்டுபிடிச்சது ராஜேந்திரன் தான். அதை என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி யார்கிட்டயா சொன்னியான்னு கேட்டதுக்கு, இல்ல ரீனா, முதல்ல உன்கிட்ட தான் சொன்னேன். ஏன்? இல்ல, நீ யார்கிட்டயா சொல்லியிருந்தா அவங்க நமக்கு முன்னாடியே போய் அந்த நகைகளை எடுத்திருக்கலாம். அப்படி சொல்லியிருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த விடையை வச்சு அவன் இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தான். மோரோவா இந்த ஊர்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை. வீட்லயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு யார்கிட்டயும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவன் அதை சொன்னதும் நாங்க கம்மாய்க்கு போய் பார்த்தோம். ஆனா அங்க பொன்பானை நகைங்க இல்லை. அது எனக்கு அவன் மேல இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இவ்வளவு சந்தேகங்க இருந்தோம் அவன் தான் கருப்புசாமின்னு என்ன ஒரு முடிவுக்கு வரவிடாம தடுத்தது கருப்புசாமியா அவனே அவனுக்கு கொடுத்துக்கிட்ட தண்டனைங்க. அது என்ன ரொம்ப குழப்பிச்சு. அப்போ நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நானா? என்னம்மா சொல்ற? ஆமா ராவுத்தரே, கருப்புசாமியா வேஷம் போடுறவன் ஒரு மனுஷன் தான் நினைச்சிட்டு இருந்தனா அவன் பர்சனல் ஆதாயத்துக்காக தான் சேரான்னு தப்பா நினைச்சிட்டேன். அப்பதான் நீங்க அசோகன் குகையில ராஜா வேஷம் போடுறதுக்கான விளக்கம் கொடுத்தீங்க. ராஜாவா இல்லையன்ற ஆதங்கத்துல கிரீடம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி நடக்கிறது பாக்குறது, இதெல்லாம் டூ மச். இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷத்தை மாற்றிக்கிறோம். அப்படி வேஷத்தை மாற்றும் போது குழப்பம் வராத வரைக்கும் சரி, குழப்பம் வரும்போது தான் நாம் மனநோயாளியாக மாறுறோம். அப்போ தான் ஹிஸ்டீரியா, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படி இப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட் முத்திரை குத்துறாங்க. அப்போ நீங்க கொடுத்த விளக்கத்தை பத்தி யோசிச்சு பார்த்தேன். கருப்புசாமியா வேஷம் போடுறவன் ஏன் ஒரு மனநோயாளியா இருக்கக்கூடாது? அவன் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கலாமே. அவன் தான் கருப்புசாமிங்கிறது அவனுக்கே தெரியாம இருந்திருக்கலாம். அது ஏன் ராஜேந்திரனா இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்போ ராஜேந்திரன் தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டதுக்கும் விளக்கம் கிடைச்சது. ஒரு சராசரி மனுஷனா ராஜேந்திரன் தப்பு செஞ்சுட்டு கருப்புசாமியா தன் மேலேயே கோவப்பட்டு தனக்கே தண்டனை கொடுத்துக்கிட்டான். ஆமா, கருப்புசாமியை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திரன் ஒரு சராசரி மனுஷன்தான். இந்த ஊர்ல எல்லார் மாதிரியும் ஒருத்தன், அவ்வளவுதான். கடைசியா எனக்கு கிடைச்ச ஆதாரம் இந்த அருணா கொடியும் நாய் காசும் தான். இந்த நாய் காசு சண்முகம் செத்தப்போ அவன் கையில இருந்தது. இந்த அருணா கொடி எனக்கு எடுத்தவன் இடுப்புல இருந்து அருந்து என் கைக்கு வந்து சிக்கிச்சு.
இதுல இருக்க இந்த உடைஞ்ச காதும் இந்த நாய் காசும் ஒத்து போகுது பாருங்க.